அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கும் பட்சத்துல எங்களோட வாழ்க்கை நெருப்புல அழிஞ்சு போகக்கூடிய பொருள் எப்படி அழிஞ்சு போகுமோ அது போன்று அழிந்து விடும்னு சொல்லி ஆம், சில ஒரு விஷயங்களை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த காணொலியை பொறுத்த வகையில அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு காணொளி. அதனால நேரடியாக நான் விடயத்துக்குள்ள வருகிறேன். முதலாவது விடயம் காலையில உறங்குற பழக்கத்தை நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, உறங்குற பழக்கத்தை இல்லாம வைக்கிறோம். ஏன்னா அது நாள் முழுவதும் ஒரு சோர்வுத்தனத்தை ஏற்படுத்தி எங்களுடைய அனைத்து வேலைகளையும் பாழாக்கிவிடும். ரெண்டாவது விஷயம் பிறரோட எங்களை ஒரு பொழுது ஒப்பிடக்கூடாது. பிறரோட ஒப்பிடக்கூடிய நேரம்னு வரக்கூடிய நேரத்துல கல்வித்துறையில எங்களை ஒப்பிடக்கூடாது, அல்லது செல்வ செழிப்புல எங்களை ஒப்பிடவும் கூடாது, அல்லது ஏனைய திறமைகளை வைத்து எங்களை ஒப்பிடவும் கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய முகத்தோற்றத்தையும் அல்லாஹ் வித்தியாசமா படைச்சிக்கிறான். எனக்கு இருக்கக்கூடிய முகத்தோற்றம் வேற, உங்களுக்கு இருக்கக்கூடிய முகத்தோற்றம் வேற. அதே போன்ற ஒவ்வொரு மனிதனுக்கு கூடிய கை ரேகையும் என்ன செய்யப்படும், வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கான். அதே போன்று ஒவ்வொரு மனிதனுடைய திறமை வித்தியாசமா தான் படைத்திருக்கான். நீங்க ஒரு மனிதனுடைய திறமைய பாக்குறீங்க, அட இந்த திறமை எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி யோசிக்கிறீங்க, கவலைப்படுறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமை சமூகத்துக்கு மிச்சம் பிரயோசனமா இருக்கும். ஆனா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமை என்னன்றதை நீங்க இனம் கண்டு கொள்ளல. அவ்வளவுதான் அதுல சுருக்கம். எக்ஸாம்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னன்னு சொன்னா, எக்ஸாம்ல ஒரு புள்ள என்ன செய்யுது, முதலாம் இடம் வருது. கடைசியாவது இடம் அந்த புள்ளி யோசிக்குது, அந்த புள்ள எவ்வளவு டேலண்ட் ஆகிக்குது, முதலாவது இடம் வந்துச்சு, நான் வரலையேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப அந்த புள்ள யோசிக்கும், எனக்கு என்ன திறமை இருக்கு, அந்த திறமையை நாங்க இனம் காணணும். அந்த திறமையில போகக்கூடிய நேரத்துல அந்த புள்ள நிச்சயமாக வாழ்க்கையில ஏதாவது ஒரு இலக்க போய் அடையும். அந்த திறமைக்கு உண்டான இலக்க போய் அடையும். இதே போலதான் இது மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வித்தியாசமான திறமைகள், வித்தியாசமான ஆற்றல்களை இறைவன் நிச்சயமாக படைத்து தான் இருக்கிறான். அதை நாம் சரியாக இனம் கண்டு அதை நாங்க என்ன செய்யணும், அடைஞ்சு கொள்ள பார்க்கணும். மூணாவது விஷயம், தீய நண்பர்களுடன் ஒரு பொழுதும் சேரக்கூடாது. இந்த தீய நண்பர்களுடன் சேரக்கூடிய நேரத்திலையும் என்னோட வாழ்க்கையை நெருப்பு மாதிரி கரிச்சு போட்டும். ஒரு நெருப்புல நாங்க தீயில மாட்டிக்கணும்னு சொன்னா அது எப்படி, அல்லது தீயில ஒரு பொருள் மாட்டிக்கொள்ளுமா இந்த சொன்னா எப்படி கரிச்சு விடுமோ, அது போன்று எங்களோட வாழ்க்கையை கரிக்கக்கூடிய 5 விஷயத்தை தான் நான் சொல்றேன். தீய நண்பர்களுடன் சகவாசம் வைக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, நிச்சயமாக தன்னுடைய நண்பன் எந்த மார்க்கத்துல எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையில தான் நண்பனும் இருப்பான், அந்த நண்பனும் இருப்பான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாங்க சாய்ஸ் பண்ணக்கூடிய நண்பர்களை நல்லவர்களாக மாற்றணும். நல்லவர்களாக தேடி இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க எங்கள்கிட்ட சில தீய பழக்க வழக்கம் இருந்துன்னு சொன்னாலும் அந்த நண்பர்கள் மூலமாக நிச்சயமாக எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு நேரான வழி கிடைக்கும். 4வது ஒரு விஷயம்தான், நாங்க என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கு ஒரு வேலை இருக்கின்றது, அலட்சியத்தின் காரணமாக அந்த வேலையை நாளே செய்வோம் அல்லது பிறகு செய்வோம் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துவோமா சொன்னா ஒன்று அந்த வேலையை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காமே போயிடும், அல்லது அந்த வேலையை செய்யாதால ஏதாவது ஒரு விபரீதத்தை நாங்க என்ன செய்வோம், சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால இந்த 4 விஷயம் என்னோட வாழ்க்கையை கரிக்கும். 5வது ஒரு விஷயம், கடன் கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒப்பந்தத்தின்படிதான் கடன் கொடுக்கப்படணும். எவ்வளவுதான் நம்பிக்கையான அவங்களா இருந்துன்னு சொன்னாலும் அவங்க விரும்பியோ விரும்பாமலோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஒப்பந்தம் மீறக்கூடிய நிலைமை ஏற்படும். நீங்க ஒருவருக்கு உதவி செய்றீங்களா, ஒருத்தர் கடன் கொடுத்து உதவி செய்றீங்களா, ஒருத்தர் உங்களை கஷ்டத்தை சொல்லி உதவி கேட்கிறாரு, கடன் தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு, நீங்க உதவி செய்றீங்க, அவரு குறிப்பிட்ட ஒரு தவணை சொல்றாரு அல்லது குறிப்பிட்ட ஒரு காலம் சொல்றாரு, ஏதோ ஒரு வகையில அவர் விரும்பியோ விரும்பாமலோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக உரிய நேரத்துல அந்த பணத்தை ஒப்படைக்க முடியாத சந்தர்ப்பம் உங்களுக்கு போகும். உங்களுக்கு அந்த திரும்ப அந்த பணத்தை ஒப்படைக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும். அப்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்த வெறுத்துருவீங்க, அத அலட்சியப்படுத்துவீங்க. அடே கடன் அடுத்தவன், நாங்க பொதுவா என்ன யோசிப்போம், அடுத்தவன கஷ்டத்தை பார்க்க போய் நாங்க கஷ்டத்துல விழுந்துட்டோம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கடன் தேவைப்படக்கூடியவங்களுக்கு கொடுங்க, கடன் திருப்பி தரும் வரை காலமெல்லாம் அதுக்குண்டான சதகாவுடைய நன்மைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் ஒரு தவணையை சொல்றாரு, உங்களுக்கு வார மாசம் நான் கடன் திருப்பி தரேன், கடன் தாங்கன்னு சொல்லி அந்த வார மாசம் வரும் வரைக்கும் என்ன செய்யப்படுது, அந்த நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும், சதகாவுடைய நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். அப்ப கடன் நாங்க கொடுக்காம கூடாது. ஆனா
அந்த இஸ்லாம் அதுக்கு எந்த வழிகாட்டுறீங்களோ அந்த அடிப்படையில நாங்க செய்யக்கூடிய நேரத்துல அந்த கடன் வாங்கின சகோதரருக்கும் ஒரு ஒரு இதை எப்படியாவது கொடுத்துடணும், ஒப்பந்தப்படித்தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு உணர்வு ஏற்படும். கொடுத்த நீங்களும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாம கஷ்டப்படாம அந்த கடனை வந்து திருப்பி வாங்க எடுக்க முடியும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு கடனுடைய பாடத்துல சொல்லக்கூடிய நேரத்துல மட்டும்தான் குர்ஆன்ல ஆக பெரிய ஆயத்தை வந்து இறக்கி அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வசனத்தை அல்லாஹ் ஒதுக்கி நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி எழுத்து மூலம் இருக்கணும், யாரை நீங்க பொறுப்பா வைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அழகான அமைப்புல வழிகாட்டி. இந்த 5 விஷயம் நீங்க சரியா செய்யும் பட்சத்துல உங்க வாழ்க்கை செழிப்பாகும். நான் சொன்ன இந்த 5 விஷயம் நீங்க மீறும் பட்சத்துல தீயில கருகி ஒரு பொருள் அல்லது ஏதோ ஒரு விஷயம் எப்படி நாசமாகி விடுமோ அது போன்று இந்த 5 விஷயம் பேணப்படாத நேரத்துல தீயில கருவி இதாகிறது போல எங்களோட லைஃப் வந்து கருகி போயிடும் என்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த விடயம் உங்களுக்கு பிடித்திருந்தேன்னு சொன்னால் ஏன் என் சகோதர சகோதரிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட எஸ்ஆர்எம் மீடியா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல முக்கியமான பதிவுகளை நான் உங்களுக்காக தாரத்து இருக்கிறோம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.